நம்ம வந்து ஃபியூச்சர் செலவை எப்படி கம்மி பண்றதும் நம்ம பார்க்கணும். உடல் ரீதியாக சக்தி இருக்கலாம், ஏன் மன ரீதியாக கூட சக்தி இருக்கலாம். ஆனால் பண ரீதியாக நமக்கு சக்தி வேணும். சார், பண விஷயத்துல ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பணத்துக்கு லாயல்ட்டி அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நம்ம கிட்ட நம்பகத்தன்மையா இருக்குமா? நம்ம கிட்ட இருக்கிற நம்ம முதலாளி. ஆனா நம்மளை விட்டு அனாவசியமா இன்னொருத்தர்கிட்ட போயிட்டே இருக்கும். அது பாட்டு எந்த விதமான லாயல்ட்டியும் பணத்திற்கு கிடையாது. அப்போ பணத்தை தக்க வைக்கிறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும், பணம் முயற்சி பண்ணாது. அப்போ அதுக்கு சில விதமான விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் முதல்ல சொன்ன எல்லாரும் உங்ககிட்ட சொல்லுவாங்க, சார் பணம் வந்து செலவு குறைங்க சார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சார், அப்படி சார் இப்படி சார், அதெல்லாம் ரைட், ஓகே. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். செலவு குறையும், ஹோட்டலுக்கு போறீங்க, இந்த ஹோட்டலில் போனால் 2000 ஆகும், பக்கத்து ஹோட்டலுக்கு போனால் 1000 ஆகும், சரி இந்த ஹோட்டலுக்கு போகும் அப்படி சொல்லுவோம். அதாவது இன்றைய செலவை குறைங்கள் அப்படி சொல்லுவோம். ஆனா அதனால என்ன பிரச்சனை சார்? நம்ம அடுத்து 40 வருஷம் 30 வருஷம் வாழ போறோம் இல்லையா? நம்ம குடும்பம் இருக்கு, குழந்தை குட்டிங்களாம் இருக்கு, அவங்க பெருசாவாங்க, அவங்க பெருசாக அவங்களுக்கு நாளைக்கு பல செலவுகள் வரும். அவங்களோட படிப்பு இருக்கு, கல்யாணம் இருக்கு, ஏகப்பட்ட பண்டிகை எல்லாம் வருது, ஃபியூச்சர்ல வரும் இல்ல? எல்லாத்துக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு இது பண்ணல. அப்போ நம்ம வந்து ஃபியூச்சர் செலவை எப்படி கம்மி பண்றதும் நம்ம பார்க்கணும். எப்படி சார்? அதாவது வரும் செலவை நம்ம இன்னைக்கு எப்படி கம்மி பண்ண முடியும்? இருக்கு சார், அது வித்தரு இல்லையா? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. ஆனா சொல்லிட்டு ஆமா கரெக்ட் அப்படின்னு தோணும். வருங்காலத்தில் வரக்கூடிய செலவுகளை நாம் இன்று சில விஷயத்தை செய்தால் தவிர்க்கலாம். பணத்தோட சூட்சுமம் தான். பணம் வந்துட்டு இன்னைக்கு அப்போ இப்போ இந்த வித்தியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை முன்ன ஃபியூச்சர்ல வர லட்சக்கணக்கான செலவுகளை நாம தவிர்த்து விட்டால் அந்த லட்சம் அப்படியே நமக்கு லாபம். இல்லைன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சில லட்சங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சுன்னா அப்ப ஏன்னா நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேவ் பண்ணி வச்சிருப்போமா, இந்த சேவ் பண்ண பணம் எல்லாம் இந்த இதுக்கு போயிடும் ஃபியூச்சர்ல. அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதா வித்து ரைட்டா? சில விஷயத்த நீங்க பண்ணுங்க சார், வேற வழியே கிடையாது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஃபியூச்சர் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா. ஒண்ணு, சில விஷயத்துல நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். இன்சூரன்ஸ் கிடையாது எடுக்கிறோம் சார் நாங்க. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது சார். ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, காரோட இன்சூரன்ஸ் தயவு செஞ்சு எடுங்க. எப்ப முடியுதோ அப்ப எடுங்க. ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல எங்கேயோ போறீங்க, ஏதோ பண்ணீங்க, ஏதோ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீங்க இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, திடீர்னு ஏதாவது காம்பன்சேஷன் அது 5 லட்சத்துக்கு வந்து நிற்கும், இல்ல 3 லட்சத்துக்கு நிற்கும், இல்ல யாரும் இறந்து போயிட்டா 10 லட்சத்துக்கு கேட்பா. நீங்க என்ன பண்ணுங்க? இந்த இன்சூரன்ஸ் இப்ப எடுத்தீங்கன்னா 5 வருஷம் பொறுத்த ஆக்சிடென்ட் நடக்குன்றது 100% கன்ஃபார்ம். ஆனால் அன்னைக்கு நடக்க போற ஆக்சிடென்ட்டுக்கு 5 லட்சமோ 10 லட்சம் கொடுக்கறது இன்னைக்கு எடுக்கிற இன்சூரன்ஸ் நம்ம தவிர்க்கலாம். புரியுதுங்களா டெக்னிக்கு? இன்னைக்கு நாம எடுக்கிற இன்சூரன்ஸ் இதெல்லாம் சின்ன விஷயம் சார் அப்படின்னு சின்ன விஷயம் நினைக்கிறீங்களா? வெளியில போய் பாருங்க, எவ்வளவு கார் ஓடுது, எவ்வளவு பேர் இன்சூரன்ஸ் எடுத்துருக்காங்க, நீங்க போய் கேட்டு பாருங்க. அது இல்ல சார், நான் வந்து ரொம்ப மெதுவாக தான் சார், சேஃபா தான் சார் ஓட்டுறேன், 60க்கு மேல போறதே கிடையாது, அதனால நான் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் சார். எடுக்கணும் சார், எடுக்கலாம் கிடையாது, எடுக்கணும், எடுக்கக்கூடாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்றவங்க ஆயிரக்கணக்கான ஆளுங்க ரோட்ல இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ நம்ம இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ண வேண்டிய விஷயம். கார் இன்சூரன்ஸா எடுத்துருங்க, பைக் இன்சூரன்ஸா கண்டிப்பா எடுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ். கண்டிப்பா எடுத்தான மினிமம் 5 10 லட்சம் நீங்க எடுத்தாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா நாளைக்கு உடல் ரீதியாக எந்த நோய் வந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் உள்ள போனாலும் லட்சக்கணக்கில் பில். அது தப்பா சரியா அதுன்றதெல்லாம் அதெல்லாம் வேற டாபிக், நம்ம அதுக்குள்ள போவேனா இப்போதைக்கு நம்ம டாபிக். ஸோ இன்னைக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1வது 2 வருஷமோ 4 வருஷமோ பொறுத்தா ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிடையாது. இன்னைக்கு நமக்கு நோய் எதாவது இருந்ததுன்னா அதை நம்ம வந்துட்டு தீர்க்கறதுக்கோ இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் அதை ட்ரீட் பண்றதுக்கு அதுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ண வரனா ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ கொடுத்தா சில இன்சூரன்ஸ் கம்பெனி 2 வருஷம், சில 4 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஏதாவது நோய் வரல, ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த இன்சூரன்ஸ் நம்மளை காப்பாடும். இல்லாட்டி திடீர்னு பார்த்தா ஒரு பிரச்சனை, ஏதோ நோய் தெரியும், அந்த நோய் எப்போ வரும் என்ன வரும் யாருக்குமே தெரியாது. அப்படின்னா 5 லட்சம் ஹாஸ்பிட்டல் பில் எங்க போவீங்க? யாராவது திடீர்னு பேங்க் அக்கௌண்ட் 5 லட்சம் இல்ல 10 லட்சம் பணம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல், அது எதுக்கு நீங்க அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? நீங்க அப்படியே வச்சிருந்தாலும் எதுக்கு வச்சிருக்கீங்க? அதுக்கு பதில் ஒரு 40,000 50,000 என்ன மட்டும் தெரியாது, வேணா அது
ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பிரீமியம் கட்டுறவங்க சார் இல்ல சார் அது பிரீமியம் கட்டணும்னு வச்சுக்கோங்க சார், வருஷம் 40,000 கட்டுறதுக்கு ரெடி சார். ஆனா வருஷத்துக்கு அப்புறம் பணம் நமக்கு திரும்பியே வராது சார். இப்ப எல்ஐசிலாம் நம்ம எடுக்கிறோம் சார், அது எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது அப்புறம் ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ ஏதோ ஒரு வருஷம் நம்ம பணம் ரிட்டர்ன் வரும் சார். இது ரிட்டர்னே வராது சார். ரிட்டர்ன் வராது தான். ஆனா நாளைக்கு பிரச்சனை ஏதாவது ஆகி போச்சுன்னு உடல் ரீதியாக 5 லட்சம் இல்ல 10 லட்சம் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சிருக்கா, சேஃப் வைஃபுக்கு ஏதோ திடீர்னு ஒரு சர்ஜரி 15 லட்சம் ஆச்சு பில்லு. 1.5 லட்சமோ 2 லட்சமோ தான் அவர் கையில கட்ட நினைச்சா 13 லட்சம் இன்சூரன்ஸ் பே பண்ணிச்சு. அப்படியே லட்டு மாதிரி தச்சார். எனக்கு தெரியும் வேற ஒருத்தர் இன்சூரன்ஸ் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், சார் எடுங்க சார் எடுங்க சார் எடுங்க. இல்ல சார் அதெல்லாம் இல்ல எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் சார் இல்ல சார் அப்படி இப்படின்னு சொல்ல அவருக்கு வந்து அந்த பணத்தை கண்டா பணம் போயிடுமே அந்த டைம். திடீர்னு பார்த்தா வயசுக்கு ஏதோ பிரச்சனை ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு 9 லட்சம் ரூபாய் பில் ஆச்சு. ஆடி போயிட்டேன். கையில் பணம் இல்ல, அங்க வாங்குறது இங்க வாங்குறது அதை பண்ண இதை பண்ண தவிச்சு போயிட்டேன். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சார், 30 வயசுல இருக்கிற உடலும் 50 வயசுல இருக்கிற உடலும் வித்தியாசம் இருக்கிறது. தேய 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 இந்த வேற டேர்னு சொல்லுவாங்கல்ல, அது மிஷினுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடலுக்கு தான். போ அதோட வீக்னஸ் ஜாஸ்தியாகும், சாத்தியக்கூறுகள் நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறும், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அந்த தாங்கக்கூடிய சக்தி உடம்புல இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட் பண்ணி தான் வேற வழியே கிடையாது. நம்ம வீட்டுல உட்காந்துட்டு சும்மா 2 மருந்தை போட்டு ட்ரீட் பண்ண முடியுமா? சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். சர்ஜனுக்கெல்லாம் என்ன சம்பளம்? ஒரு ரூம் எடுக்கிறீங்க, ஏசி ரூமோ நான் ஏசி ரூமோ எதுவா இருந்தாலும் எவ்வளவு சார்ஜ்? இப்பெல்லாம் பயங்கர சார்ஜ் ஹாஸ்பிட்டல். அதெல்லாம் சாதாரண மனிதராக நம்மால் தாங்கவே முடியாது. அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை தயவு செஞ்சு யோசிக்கவே யோசிக்காது. நாளைக்கே போடாதீங்க, இன்னைக்கு எடு. அது இல்லைன்னா நீங்க பெரிய பிரச்சனை மாட்டிப்பீங்க. ஏன்னா 50 வருஷம் 60 வருஷம் நோய் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, நோயே வரல சார், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உடம்பு வச்சுருக்கேன், நாளைக்கு ஆக்சிடென்ட் என்ன பண்ணுங்க? எவ்வளவு வந்து போற வந்து இஷ்டப்படா கீழே விழுவீங்க, 4-5 ஃபிராக்சர், உடம்புல அத்தனை இடத்துலயும் காயம். ஹாஸ்பிட்டல் போய் தானே ஆகணும். ஆர்த்தோ சர்ஜன் சர்ஜன் பண்ணி ஆபரேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் எதுவும் செட் பண்ணி கொடுத்துருவாரு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. லட்சக்கணக்கில் பில் அவன் எங்க போய் பணத்துக்கு? நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கா சார்? அந்த அளவுக்கு பணம் தான் நம்ம பேர் அம்பானி அதானி தானே. நம்ம எல்லாம் நம்ம சாதாரண ஆளுதான் சார். நம்ம கிட்ட லட்சக்கணக்கில் பணம் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம், கிடையவே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? பாதுகாக்கணும். நம்மளுடைய பணத்தை நாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் பண்ணிதான் சார். ஒரு 1000 ரூபாய் செலவை தவிர்க்கிறதுக்கு நாம 100 ரூபாய் செலவு பண்ண மாட்டோமா? பண்ணிதான் சார் ஆகணும். அதுதான் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் நான் சொல்கிறேன், இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கலன்னா என்னைக்காவது பிரச்சனை மாட்டிப்பீங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் எடுக்காம மாட்டவங்க என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கண் கட்ட பிறகு சூரியன் மாதிரி சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், இனிமே எடுக்கிறேன், இனிமே எடுத்து போனது லட்சங்களில் போயிடுச்சு இல்லையா? அதனால வேணும். அதே மாதிரி எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியோ இல்ல டேர்ம் பாலிசியோ சார். டேர்ம் பாலிசி எல்லாம் என்ன சார்? என்னன்னா நாளைக்கு என்ன தெரியுமா, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்ம குடும்பம் சுபிட்சமாக வாழும் இந்த பணத்தின் மூலம். சப்போஸ் நம்ம பாலிசி எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட ஏதாவது கடன் இருந்ததுன்னா நம்ம குடும்பம் நாம போயிட்டு அப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு முடியும். அதுக்கு அவங்க எப்படி வாழ்வாங்க? அவங்க சுபிட்சமா நல்லா வாழணும் இல்லையா? அப்போ நாம இந்த பிஏ பாலிசியோ டேர்ம் 40 வயசுக்கு மேல டேர்ம் பாலிசி, 40 வயசுக்கு கீழே பிஏ பாலிசி, சீப்பஸ்ட் பாலிசி எடுங்க. எடுத்துட்டீங்கன்னா உங்க எதிர்காலத்துல வர பல செலவுகளை இது தவிர்க்கும். அப்ப நான் சொன்னது சரியா? அதாவது வருங்காலத்துல செலவை நீங்க குறைக்க முடியும் இன்னைக்கு இந்த சில டெக்னிக் எல்லாம் பண்ணிட்டு. ஓகேங்களா? புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இதுல எந்த விஷயம் இதை வந்துட்டு இந்த வீடியோ வந்து தவிர்த்து விட்டு அவர் அப்படிதான் சொல்லுவார், வேற வேலை கிடையாது. ஆனா போய் இந்த மாதிரி 1000 பேர் பேசுறேன், நமக்கு தெரியாத வாழ்க்கை எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பேசலாம் சார். வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை, நாளை என்ற நாள் என்ன நமக்கு காத்திருக்குது நமக்கு தெரியாது. நல்லது நடந்தா சூப்பர், பிரச்சனையே கிடையாது. ஆனா கெடுதலாக ஏதாவது நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கான்னு பாத்துக்கணும். உடல் ரீதியாக சக்தி இருக்கலாம், ஏன் மன ரீதியாக கூட சக்தி இருக்கலாம். ஆனால் பண ரீதியாக நமக்கு சக்தி வேணும். அந்த சக்தி பணம் இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்ல பணம் வேணும், இல்ல அந்த பணத்துக்கு ஈக்குவலண்டான வேற ஏதாவது வேணும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி இல்லைன்னா பிரச்சனை மாட்டிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு வீடே இருக்கா சார், 50 லட்சம் ரூபா ஆச்சு பில்லு ஹாஸ்பிட்டலுக்கு. பெரிய ப்ராப்ளம் தான் இல்லைன்னு சொல்ல. கேன்சர்லாம் வந்து 50 லட்சம் ரூபா ஆச்சு பில்லு. வீடு எடுத்தேன், வித்துட்டேன் சார். வழி கிடையாது சார், எனக்கு பணம் கிடையாது. இன்சூரன்ஸ் சார் நான் தப்பு பண்ணிட்டீங்க, என்ன பண்றது? உங்களை காப்பாத்து யாருமே 50 லட்சம் யாரு கிட்ட சார் இருக்கும்? 50 லட்சம் சும்மா கிடையாது. ஓகேங்களா?
அதனால தயவு செஞ்சு இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்களா நீங்கள் வருங்காலத்தில் இருக்கிற செலவை நீங்கள் இன்றே குறைக்கலாம். இந்த செலவு குறைக்கிறது பெரிய விஷயங்கள். நம்ம ஹோட்டலுக்கு போறோம், கொஞ்சம் கம்மி பண்றோம் ஆனா கிடையாது. நாளைக்கு வருவோம் செலவு எல்லாம் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம்ல யோசிச்சு இந்த இதெல்லாம் எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய பெனிஃபிட் இமீடியட்டா தெரியாது, ஆனா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதுதான் வாழ்க்கை. வரும் சார், எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும். அன்னைக்கு நீங்க இன்னைக்கு போடுற விதை மரமா மாதிரி உங்களுக்கு நிழல் தரும். அதோட சுகம் உங்களுக்கு இப்ப தெரியாது. பிரச்சனைன்னு வரப்போ ப்ரொடெக்ஷன் இருக்கு பாருங்க, அலாதியான சுகம். அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். நான் அந்த விஷயத்துல பாக்கிய சார் இந்த விஷயம் இந்த பண்ணதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு என்னோட ஃபியூச்சரை நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எனக்கு பிரச்சனை வரும்போது இந்த ப்ரொடெக்ஷன் என்னை காப்பாற்று. ஓகேங்களா? என்ன காப்பாத்துச்சுன்னா உங்களையும் காப்பாற்று இல்லையா? நாமளா இந்திய குடிமகன் தானே, நம்மளா சாதாரண ஆட்கள் தானே. எனக்கு இருக்கிற அதே ஃபெசிலிட்டி, அதாவது இந்தந்த ப்ரொடெக்ஷன் உங்களுக்கும் இருக்குல்ல, நீங்களும் தாராளமா எடுக்கலாம் இல்லையா? உங்களை யாரும் தடை பண்ண முடியாது, யாரும் தடுக்கவும் போறது இல்லை. தயவு செஞ்சு எடுத்து முடியுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை ஃபியூச்சர்ல உருவாக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்துல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ்ல நீங்க போடுங்க, நான் கிளாரிஃபை. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.